சீப்பான விஷயம் எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பெஸ்ட்டான விஷயம் எப்படி சீப் ஆகும். ஸோ இதை என்னோட மைண்டில் நான் வச்சுருப்பேன். அதனால் என் லைஃப்பை எப்போவுமே சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன். ரொம்பவும் கிராண்டாவோ அது ஃபுட்டாக இருக்கட்டும் அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நான் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்படுவேன். ஸோ அதனால் நான் வீடியோக்காகவோ இல்லை மற்ற எந்த விஷயத்துக்காகவோ நான் எதையுமே நான் மாற்றிக்கலை. இப்போ என்கிட்ட ஒரு நான் வீடியோ எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸோ ரிங் லைட்ஸோ இருக்கட்டும், மைக்கோ இருக்கட்டும் என்கிட்ட இல்லை. நம்ம வாங்கணும். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போடணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண விரும்பலை. ஆர்டர் போட்டுட்டேன். பட் இருந்தாலும் அது வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? நமக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த அப்போவே செய்யலாம். அது தப்பு இல்லையே அப்படிங்கிறத நான் அது விஷயத்தை பொறுத்து இருக்கு இல்லையா? இதில் எனக்கு எந்த ஒரு இது தெரியலை. ஸோ ஓகே, நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், வரும்போது வரட்டும் அப்படின்னு தான் நான் வீடியோஸே போட ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு இப்போது நீடு இருக்கா இல்லையா, எப்போ நீடு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் செலவு பண்ணுவேன். ஸோ அதனாலேயே நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு மணி சேவிங்ஸ் நமக்கு தெரியாமையே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இப்போ எனக்கு ரிங் லைட் வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். எனக்கு அது இப்போ வேணும். ஆனால் அது வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ நான் வீடியோஸ் போடுறேன்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வாங்கக்கூடிய ஒரு பொருள். அப்படிங்கும்போது எனக்கு தேவையான செலவு இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை வாங்குவேன். ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு தேவையா, எப்போ உங்களுக்கு தேவை, அந்த மாதிரி யோசித்து நம்ம அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னா நமக்கு செலவுமே எல்லா விஷயத்துலையுமே கம்மியாகும். அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டை எப்படி சிம்பிள் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஃபுட்டுமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நல்லா மைண்டில் வச்சுப்பேன். ஸோ என்னோடய ஃபுட் விஷயமா இருக்கட்டும், ஒர்க்குக்காக நான் அதை மாற்றிக்கவும் முடியாது. சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லைனா மேபி அதை மாற்றிப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பிளேட் லஞ்ச் பிளேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் வச்சுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். இந்த பனானா பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. அண்ட் லன்ச் டைமில் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது நம்மளால் பனானாவை அஃபோர்டபுளாக வாங்க முடியும். அந்த பனானாவில் எவ்வளோ பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவும் இருக்குது. அதோட ரேட் 10 ருபீஸ். ஸோ சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம லைஃப்பில் ஒவ்வொன்றுமே நம்ம கொடுக்கணும். அப்படி தான் திங்க் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஒவ்வொரு நாளையும் நான் ஷெட்யூல் போட்டு ரன் பண்ணிப்பேன். ஹெல்த்தியாகவும் வச்சுப்பேன். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்.